இருள் என்று சொன்னால் வேதத்தின்படி சத்துருடைய கிரியை, பிசாசுடைய ஆளுகை. இப்ப இந்த பிசாசுடைய ஆளுகை எப்படி ஒரு மனிதனை தொடர்கிறது? இருதயத்தில் இருள் அடைந்தது என்று சொன்னால் சந்தோஷம் போயிட்டு எங்க வாழ்க்கையில என்ன போயிட்டு? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை எங்க வாழ்க்கையில. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதை பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லை. மெயின் காரியம் என்ன? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை என்று சொன்னால் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாம் எப்படிதான் இருக்கும்? இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. ஏன் இந்த சமாதானம் போச்சு? தேவனை அறிந்தும், நாம் தேவனை அறிந்திருந்து தேவனை மகிமைப்படுத்தாமல், அழகாய் சொல்லும்போது சொல்ல பாருங்க, நாம் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்து சிந்தனை நம்மை வீணராகிட்டு. வீணர் என்று சொன்னால் புரோஜனமற்றவர்கள். வீணர் என்று சொன்னால் என்னது? புரோஜனம், ஒன்றுக்கும் உதவாதவங்க. ஒரு காரியம் சில நேரங்களில் பிள்ளைங்க ஏதாவது பண்ணுவாங்க, ஒன்னால ஒரு பைசா உதவி இல்லை அப்படிமா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாள்ல நம்மளே அப்படிதான் பேசியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து பேசுறோம். ஒரு பைசாக்கு நிச்சயம் ஒன்னால உபகாரம் இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அப்ப எப்படி இருந்திருக்கிறோம் பாரு, இருக்கட்டு. அப்போ அது எதனால அந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு? புரோஜனம் இல்லை, ஒரு காரியத்துக்கும் உதவாமல் போயிற்று என்று சொல்லி. நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். இப்ப நம்முடைய தேவன் யார், எப்படிப்பட்டவர்? அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மகா தயவுள்ளவர், அவர் நீடிய பொறுமைகள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் எதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த? அன்பை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய சாந்தத்தை நம்மளே காமித்து கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலையும் அவர் நம்ம ஒரு அன்பை முற்றிலுமாய் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதான் இன்றைக்கு ஜனம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு இன்றைக்குள்ள காலத்துல இப்படி இருப்பா. இனி ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாள் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் இருப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கம் அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்ப சொல்ல அந்த தருணம்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தணும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், அவரை துதிக்கணும், அவர் மகிமை. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியமா இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. எபேசியர் புத்தகத்தில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு 4:18 அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போனார்கள். அல்லேலூயா. தங்கள் இருதய கடினத்து நிமித்தம் தங்கள் இருக்கிற அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி ஆயிட்டாங்களா? அந்நியராய் போயிட்டாங்க. இப்ப இயேசு மரித்தார். யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார், உங்களுக்காக மரித்தார், ஒவ்வொருவருக்காக இயேசு மரித்திருக்கிறார். இப்ப இதை நாம் விசுவாசிக்கணும், இதை விசுவாசிக்கணும். ஏன்? இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியா, எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும்படியா, என்ன இயேசு ஆஸ்வதிக்கும்படியா வந்தாங்க. ஒவ்வொருவருக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அங்க அந்த ஆண்டோட வார்த்தை சொல்லும்போது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போயினார்கள். அப்ப அந்த கிறிஸ்துவுடைய ஜீவனுக்கு அந்நியர் ரெண்டு இருக்கு. ஒன்று அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தது, இரண்டாவது நமக்காக வைத்திருக்க நித்திய ஜீவன். இந்த ரெண்டுக்குமே ஒரு ஜனம் அந்நியராய் போயிட்டாங்க. அப்படியானால் அதற்கு பாத்திரவானா இல்லாமல் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாமல் அபாத்திரனா இல்லது வீணராய் மாறி போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய இருதயம் இருளடைந்திருக்கிறதா என்று சொல்லி பார்க்க. நம்முடைய இருதயம் இருளடைந்திருக்குமே என்று சொன்னால் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, சரீர சுகம் இருக்காது. சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள போனாலே நரகத்துக்கு போன மாதிரி இருக்குமா? இல்லையா? சொல்லுங்க. வீடு நரகம் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற கிரிய நரகத்தின் செயலை செய்து கொண்டு இருக்கு. அது காரணம் என்ன? இருதயம் இருளடைந்து போயிற்று. அல்லேலூயா.